வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் சமீபத்துல ஹாங்காங்ல நடந்த ஒரு பெரிய தீ விபத்து பத்தி. ஆமா. வாங் ஃபுக் கோர்ட்னு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ். நீங்க ஷேர் பண்ண இந்த ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது இது ஒரு சாதாரண ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. இல்லவே இல்ல. 40 மணி நேரத்துக்கு மேல எரிஞ்சிருக்குன்னா யோசிச்சு பாருங்க. வாங்க இதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. இது ரிப்போர்ட்ஸ்ல சொல்ற மாதிரி ஒரு மேன்மேட் டிசாஸ்டர். அதாவது மனித தவறுகளால நடந்த ஒரு பேரழிவு. வெறும் தீ விபத்துன்னு சுருக்க முடியாது. சரி, முதல்ல பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? எங்க எப்போ இது நடந்தது? இது நடந்தது ஹாங்காங்ல, டைப்போ மாவட்டத்துல. ஓகே. அங்க வாங் ஃபுக் கோர்ட்னு ஒரு கவர்மெண்ட் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ். டேட் நவம்பர் 26, 2025. மதியம் டைம்லயா? ஆமா, மதியம் ஒரு 3 மணி வாக்குல தீ பிடிச்சிருக்கு. ஆனா அதை அணைக்கிறதுக்குள்ள நவம்பர் 28 காலா ஆயிடுச்சு. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 43 மணி நேரம். ஆமா, அந்த காம்ப்ளெக்ஸ் அது சின்ன பில்டிங் இல்ல. மொத்தம் 8 டவர் பிளாக்ஸ். 8 டவர்ஸா? ஆமா, ஒவ்வொன்னும் 30, 32 மாடி. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 4600 பேர் அங்க வாழ்ந்திருக்காங்க. இதுல ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, அதுல 40% பேர் 65 வயசுக்கு மேல இருந்தவங்க. ஓகே, இப்போதான் விஷயம் இன்னும் சீரியஸா தெரியுது. இந்த ரிப்போர்ட்ஸ்ல ஒரு பெரிய ரெனோவேஷன் பத்தி சொல்றாங்களே. அதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட். அதுக்கும் இந்த விபத்துக்கும் என்ன சம்பந்தம்? நேரடி சம்பந்தம் இருக்கு. விபத்து நடந்த சமயம் அந்த 8 பில்டிங்கையுமே சுத்தி மூங்கிலால சாரம் கட்டியிருந்தாங்க. பேம்பூ ஸ்கேஃபோல்டிங். அதேதான். கூடவே பச்சை கலர்ல பாதுகாப்பு வலைகளால முழுசா மூடியிருந்தாங்க. ஒரு பெரிய ரெனோவேஷன் ப்ராஜெக்ட். அப்போ அந்த சாரமும் வலையும் தான் பிரச்சனையா? ஆமா, முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் தீ பரவின வேகம். மூங்கில் சாரம் அது ரொம்ப சீக்கிரம் தீ பிடிக்கும். அதனால ஒரு பில்டிங்ல ஆரம்பிச்ச தீ அந்த சாரம் வழியா மத்த பில்டிங்களுக்கும் கிடைமட்டமா, அதாவது ஹாரிசான்டலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட். ரெண்டாவது, பயன்படுத்தின பொருட்களோட தரம். அந்த பாதுகாப்பு வலைகள் ஃபயர் ரிட்டார்டன்ட் இல்ல, அதாவது தீ பிடிக்காத ரகம் கிடையாது. ஆமா, ஈஸியா பத்தி எரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இன்சுலேஷனுக்கு பாலிஸ்டைரீன் ஃபார்ம்னு ஒரு பொருள் யூஸ் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப சீப்பு, ஆனா பெட்ரோல் மாதிரி பத்திக்கும். ஓகே, இது ரெண்டும் தீய கிடைமட்டமா பரவ வச்சதுன்னு புரியுது. ஆனா வெறும் 5 நிமிஷத்துல 32வது மாடிக்கு தீ எப்படி செங்குத்தா போச்சு, வெர்டிகலி? அதுதான் நம்பவே முடியலையே. இங்கதான் 3வது ரொம்பவே பயங்கரமான காரணம் வருது. சிம்னி விளைவு. சிம்னி எஃபெக்டா? ஆமா, நீங்க ஒரு பில்டிங்க முழுசா வலை போட்டு மூடும்போது பில்டிங்குக்கும் அந்த வலைக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கும் இல்லையா? ஆமா, இருக்கும். தீ பிடிச்சதும் அந்த கேப் ஒரு புகை போக்கி மாதிரி சிம்னி மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. சூடான காற்றும் புகையும் மேல போகும், அது பிசிக்ஸ். ஆனா இங்க அந்த கேப் வழியா நெருப்பே செங்குத்தா மேல ராக்கெட் வேகத்துல போயிருக்கு. ஐயோ, அதனாலதான் 5 நிமிஷத்துல ஆமா தரையில இருந்து உச்சிக்கு போயிருக்கு. கேக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதுக்கு மேல ஃபயர் அலாரம் கூட வேலை செய்யலன்னு ஒரு ரிப்போர்ட்ல படிச்சனே, அதுவும் உண்மையா? அது உண்மைதான். அந்த 8 பிளாக்ல இருந்த ஃபயர் அலார்ம் சிஸ்டமும் ஃபெயில் ஆயிருக்கு. அப்போ மொத்தத்துல இது ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர். ஒன்னு தப்பா நடந்தா அது விபத்து, இங்க எல்லாமே தப்பா நடந்திருக்கு. கரெக்டா சொன்னீங்க. இந்த பேரழிவோட விளைவுகள், இழப்பு எவ்வளவு பெருசு? ரொம்ப சோகமானது. ஒரு தீயணைப்பு வீரர் உட்பட 151 பேர் இறந்திருக்காங்க. 79 பேருக்கு மேல காயம். 1948க்கு அப்புறம் ஹாங்காங் சரித்திரத்துல நடந்த மிக மோசமான தீ விபத்து இதுதான். இதுக்கு யாராவது பொறுப்பேற்றிருக்காங்களா? ஏதாவது நடவடிக்கை? இப்போதைக்கே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிய சேர்ந்த 14 பேரை கைது பண்ணிருக்காங்க. கொலை, ஊழல்னு பல குற்றச்சாட்டு. ஆனா இது வெறும் சில தனிநபர்களோட தப்புன்னு சொல்லி முடிக்க முடியாது. அதனால அரசாங்கம் ஒரு தனி நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கு. அப்போ இந்த சம்பவம் நமக்கு சொல்ற பாடம் என்ன? ஒரு பெரிய ரினோவேஷன் ப்ராஜெக்ட் பாதுகாப்பு விதிகளை காத்துல பறக்க விட்டதால ஒரு குடியிருப்புக்கே யமனா மாறி இருக்கு. அது ஒரு பாடம்தான். ஆனா இதை விட ஆழமான ஒரு கேள்வி இருக்கு. இது உங்களுக்கு ஒரு சிந்தனைய தூண்டலாம். சொல்லுங்க. ஹாங்காங் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு நகரம், ஒரு சூப்பர் டெவலப்டு சிட்டில இப்படி ஒரு தொடர் தவறுகள் எப்படி நடக்க முடிஞ்சது? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இது ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தோட தப்புன்னு சுருக்கிட முடியாது. வேகமான நகரமயமாக்கல், செலவு குறைச்சு லாபத்தை அதிகமாக்குற மனப்பான்மை, மெத்தனமான அரசு மேற்பார்வை. ஆமா, இப்படி பல விஷயங்கள் ஒன்னு சேர்ந்துதான் இந்த பேரழிவை உருவாக்கியிருக்கு. வாங் ஃபுக் கோர்ட் ஒரு எச்சரிக்கை மணி. நிச்சயமா. இப்ப நீங்க உங்க ஜன்னல் வழியா வெளிய பார்த்தா எத்தனை கட்டிடங்கள்ல இதே மாதிரி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கலாம். அங்கெல்லாம் பாதுகாப்பு விதிகள் சரியா பின்பற்றப்படுதான்னு நமக்கு தெரியுமா?
ஒரு சின்ன கவனக்குறைவு எவ்வளவு பெரிய பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நம்ம ஊர்லயும் இதே மாதிரி பல கண்ணுக்கு தெரியாத ஆபாயங்கள் ஒளிஞ்சிருக்கலாம். அத பத்தி நம்ம எப்போ யோசிக்க போறோம்?